சென்னையுடைய ஷாப்பிங் ஹப்பா இருக்கிற டி நகருக்கு போறவங்க சந்திச்சு வர ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, ஷாப்பிங் போகும்போது அவங்களுடைய பைக்கையோ, காரையோ எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம தெரு தெருவா சுத்திட்டு இருப்பாங்க. டி நகர்லயோ, பனகல் பார்க்லயோ நீங்க ஏதாவது ஒரு தெருவுல உங்க வண்டிய விட்டுட்டு போய் நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா, போக்குவரத்து துறை வந்து டிராஃபிக் போலீஸ் உங்களுடைய வாகனத்த சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபைன் கட்டி உங்களுடைய வாகனத்த எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருது. இதற்காக பாண்டி பஜார் பகுதியில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங்க ஓப்பன் பண்ணாங்க. அந்த கார் பார்க்கிங்னால ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ரீசென்ட்டா அந்த கார் பார்க்கிங்க மூடவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தியா மீண்டும் அந்த கார் பார்க்கிங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த கார் பார்க்கிங்க மூடியிருந்தாங்க. பட் இப்ப தீபாவளி வர காரணத்தினாலயோ என்னன்னு தெரியல. இந்த கார் பார்க்கிங்க மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்திருக்காங்க. இப்ப இங்க என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, இந்த கார் பார்க்கிங்ல முதல் 3 மணி நேரத்திற்கு உங்களுடைய வண்டிய நீங்க போய் நிறுத்துறீங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்டணமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டி பஜார்ல சாலையோரத்துல உங்க வாகனத்த நிறுத்துறீங்க அப்படின்னா, ரூ. 20 முதல்ல ஒரு ரூ. 50 நீங்க கட்டணமா செலுத்துற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். அதுவே நீங்க இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்ல வந்து உங்களுடைய பைக்கையோ, காரையோ நிறுத்துனீங்க அப்படின்னா, ஃபார் ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் நீங்க எந்த ஒரு பார்க்கிங் சார்ஜஸையும் பே பண்ண வேணாம். இந்த மல்டி லெவல் பார்க்கிங் ஃபெசிலிட்டிய பொறுத்தவரையில 220 கார்கள நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள நிறுத்த முடியுமா? அதனால இந்த தீபாவளிக்கு நீங்க டி நகர் பகுதிக்கு ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா, இந்த ஃபெசிலிட்டிய யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.